Hi friends, welcome to Akka Teaching Max. இன்னைக்கு நம்ம பேசிக் கான்செப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. அப்பதான் ஒரு கண்டினியூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோல எதோட முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிசிட்டி அந்த டெஃபினேஷனோட முடிச்சோம். பீரியாடிசிட்டினா ரிப்பீட்டேஷன் ஆஃப் அ போர்ஷன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷனோடைய டெஃபினேஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் f is an even function if for all x is in the domain of f minus x is also in the domain of f xும் f ன்ற டொமைன்ல இருக்கு minus xும் f ன்ற டொமைன்ல இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா f of minus x equal to f of x ன்னு வரணும். அதே ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா f of minus x equal to minus f of x ன்னு உங்களுக்கு வரணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் எக்ஸ் கியூபு சைன் எக்ஸு கொசிகன் எக்ஸ் டேன் எக்ஸ் காட் எக்ஸ் இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷனு எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் இதெல்லாம் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி இது ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூபை எப்படி ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப்னு வரும். ஸோ மைனஸ் எக்ஸை 3 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் எக்ஸு கியூப்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸ் கியூபுக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். அடுத்தது சைன் எக்ஸ் எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்து பாருங்கள், சைன் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சைன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்போ சைன் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். சைன் எக்ஸுக்கு பதிலாக அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, சைன் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஈவன் ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்து பாருங்கள், மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸை 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் நம்மளுக்கு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன். அடுத்த எக்ஸாம்பிளும் நான் போட்டு காமிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸு. ஸோ இதுக்கு ஃபார்முலா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, இதுதான் ஃபார்முலா. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் எக்ஸ் தான் நம்மளுக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுவும் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ரிமைனிங்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷன். இது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதான். ஸோ இப்போ ஒரு ரிமார்க் நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் 132 எடுத்துக்கோங்க உங்கள் புக்கில். அந்த புக்கில் ஒரு ரிமார்க் இருக்கும், செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இதான் அந்த ரிமார்க்கு. ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின்னு கொடுத்துருப்பாங்க. ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்றத நான் ஒரு கிராஃபில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈவன் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் பார்த்துருவோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸ் கிராஃபில் இதை நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் எக்ஸ், இந்த சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் எக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த சைடு இருக்க பார்ட்டை சிமெட்ரிக் அபவுட் ஒய்ன்னு போட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த சைடு வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா பேப்பரை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் வந்து இந்த லைன் மேலே போய் லை ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த லைன் எப்படி இருக்கோ அதே சேம் தான் இந்த சைடும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்வோம். அதனால தான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ஈவன் ஃபங்க்ஷன் ஆர் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு. சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இதுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். காஸ் எக்ஸோடைய கிராஃப் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும்.
நான் ரஃபாக தான் போடுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இந்த சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் எக்ஸ், இந்த சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் எக்ஸ். ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த லைன் வந்து நம்ம நெகட்டிவ் சைட் மாற்றும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கீழே இருக்க லைனை நெகட்டிவ் சைட் மாற்றுங்க, இந்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரி இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிடைக்கும். ஸோ பேப்பரை ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று லை ஆகும். இந்த மாதிரி லை ஆச்சு அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோயின்சைட் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஆட் ஃபங்க்ஷனுக்கு பார்ப்போம். ஸோ ஆட் ஃபங்க்ஷனுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸ் கியூபுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமு ரஃபாக வரைஞ்சி காமிக்கிறேன், இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இதை சிமெட்ரிக் அபவுட் கீழே இருக்க இது நெகட்டிவ் சைடு, இது பாசிட்டிவ் சைடா. இப்போ கீழே இருக்க இந்த லைனை வந்து சிமெட்ரிக் அபவுட் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் இப்படி கிடைக்கும். அதே மாதிரி மேலே சிமெட்ரிக் அபவுட் எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே கிடைக்கும். சிமெட்ரிக் அபவுட் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்படி இந்த கிடைக்கும். ஸோ இது போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்கனால இது வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? போத் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் சிமெட்ரிக்காக இருக்கனால இது வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின் நம்ம சொல்கிறோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரியே சைன் ஃபங்க்ஷனுக்கு போட்டு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸு. சைன் எக்ஸோடைய கிராஃப் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இது ஒரு சைக்கிள். ஸோ இது அப்படியே சிமெட்ரிக் அபவுட் எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு லைனு. ஸோ நெகட்டிவ் சைட் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் லைன். சரிங்களா? ஸோ போத் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இருக்கனால இதெல்லாம் வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின் அப்படின்னு நம்ம சொல்வோம். சரிங்களா? ஆரிஜினை பொறுத்து இது சிமெட்ரிக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனில் அந்த ரிமார்க்கில் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம சைன் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். சைன் ஃபங்க்ஷன்னா ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறது சைன் ஃபங்க்ஷனு. இன்வர்ஸ் அப்படின்னா சைனை ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு போயிடுங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இது வந்து இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து சைன் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் டொமைன் ரேஞ்ச் கிராஃப் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சைன் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 133 கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃப் பாருங்கள். ஸோ இந்த டேபிள் பாருங்கள். எக்ஸோடைய வேல்யூ 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் 0. இந்த டேபிள் உங்களுக்கு தெரியும். 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 0 சைன் 0ஓட வேல்யூ 0, சைன் 30 டிகிரி 1/2, சைன் 45 டிகிரி 1/√2, அதே மாதிரி 60 டிகிரி இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதை கிராஃபில் பிளாட் பண்ணுங்கள். பிளாட் பண்ணும்போது பாருங்கள், இது வந்து 0க்கு 0 தான் 0. இங்கே நடுவில் உங்களுக்கு π/6, π/4, π/3 அதெல்லாம் இருக்கும். π/2 வரும்போது 1 ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ π/2 வரும்போது 1 ரீச் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், பை வரும்போது 0 ரீச் ஆகுது. ஸோ இந்த இடம் வந்து பை. சரிங்களா? பை வரும்போது 0 ரீச் ஆகுது. அகெயின் 3π/2 வந்து -1 ரீச் ஆகுது. அதான் இங்கே எழுதியிருக்கேன். 3π/2 -1 ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் 2π வந்து 0 ரீச் ஆகுது. சரிங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரீச் ஆகுது. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த லைன் பேர் என்ன அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் சம் போட முடியும். ஓகேவா? ஸோ இந்த லைனை வந்து ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லைன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பேராகிராஃபாக அந்த பேஜ் 133 கொடுத்துருப்பாங்க. எக்ஸோடைய வேல்யூ வந்து 0 to π/2க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸோடைய வேல்யூ 0லேருந்து π/2க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ எப்படி இருக்குது, 0லேருந்து 1க்கு இன்க்ரீஸ் ஆகுது. 0லேருந்து 1க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரியே எக்ஸோடைய வேல்யூ வந்து π/2லேருந்து பைக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1லேருந்து 0க்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ சேம் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், π to 3π/2க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ எப்படி ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. 0லேருந்து -1க்கு டிக்ரீஸ் ஆகுது. 3π/2லேருந்து 2πக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ வந்து -1 to 0 இன்க்ரீஸ் ஆகுது.
சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம இங்கே வந்து கிராஃபில் பிளாட் பண்ணியிருக்கோம். இன்க்ரீஸ் ஆகுது 0லேருந்து π/2க்கு போகும்போது ஒய்யோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. π/2 டு π வரும்போது ஒய்யோடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுதா பாருங்கள். π to 3π/2 πலேருந்து 3π/2 போகும்போது 0 to -1 அகெயின் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? 3π/2லேருந்து 2π போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் இந்த கிராஃப் இங்கே நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே வேர்டிங்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி டேபிள் போட்டு பிரித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே வந்து நம்ம ஒரு சைக்கிள் மட்டும் போட்டிருக்கோம். நான் நெக்ஸ்ட் கிராஃபில் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வரைஞ்சி டீப்பாக இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ போன இதில் வந்து 0 to 2π வரைக்கும் சைன் கிராஃப் பார்த்தோம். இங்கே 0லேருந்து π to 2π 4π வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 2π to 3π அகெயின் 3πலேருந்து 4π. ஓகேவா? இவன் நெகட்டிவ் சைடு வரைஞ்சிக்கலாம். -π -2π -3π -4π. ஓகேவா? இங்கே -π -2π -3π -4π. ஸோ இது ஆரிஜின். ஸோ வரைஞ்சாச்சா? இப்போ இந்த சென்டர் இதை நான் என்னன்னு சொன்னேன் முன்னவே, ஆம்ப்ளிடியூட்னு சொன்னேன். ஸோ இங்கே π/2, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 3π/2, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 5π/2, இது 7π/2. அதே நெகட்டிவ் சைடு -π/2 -3π/2 -5π/2. இந்த டயக்ராமில் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து -7π/2. இப்போ பாருங்கள், இங்கே மேலே இருக்குல்ல, இந்த இது எல்லாமே ஒரே லைன்லேயே வரும். நான் ரஃபாக வரைஞ்சிருக்கனால எனக்கு சேம் லைனாக வரல, ஒரே லைன்லேயே வரும். இங்கே ரீச் ஆகிற பாயிண்ட் எல்லாத்துக்குமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி π/2 5π/2 -3π/2 -7π/2 இது ரீச் ஆகிற இடம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. கீழே பாருங்கள், சேம் அதே மாதிரியே சேம் லைன் போட்டு பாருங்கள், ஒரே நேர்கோடில் வரும் அது. ஸோ இது ரீச் ஆகிற -5π/2 -π/2 3π/2 7π/2 இது ரீச் ஆகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. சென்டரில் பாருங்கள், π 2π 3π 4π அதே மாதிரி இந்த சைடு இது எல்லாமே ஆரிஜின். சென்டரில் இருக்கிறதுக்கு எல்லாமே 0 வேல்யூ. ஓகேவா? n மல்டிபிள்ஸ் ஆஃப் பையாக இருக்கும். அப்போ n மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வரும்போது சைனுடைய வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குது? 0வாக இருக்குது. சரிங்களா? இந்த இடம் புரியுதா உங்களுக்கு? இங்கே 0, இங்கே π 2π 3π. ஸோ இந்த மாதிரி n மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வரும்போது சைனுடைய வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு குவேஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? n மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வரும்போது சைனுடைய வேல்யூ 0வாக இருக்குது. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன். சைன் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 134 இருக்க எடுத்துக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், சைன் ஃபங்க்ஷன் எப்படியுமே கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? 0 to π, π to 2π 3πன்னு போய்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ சைன் ஃபங்க்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆரிஜின். சைன் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். f(x) = sin x. sin xன்றது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம பிஃபோர் டெஃபினேஷன்லேயே பார்த்தோம். ஸோ அப்போ sin x வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் கிராஃப் வரைஞ்சி காமிச்சேன்ல, அந்த கிராஃபில் sin xன்றது எப்படி இருந்துச்சு? சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினாக இருந்துச்சு. அதான் இங்கே செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டினியூஸு, செகண்ட் பாயிண்ட் வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ இதோடைய ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா -1 < x < 1 இந்த மாதிரி இருக்கும். இது ஏன்றதை இப்போ நான் சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே கீழே பார்ப்போம். பேஜ் நம்பர் 134லே கீழே நோட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சைன் ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 ஆன் த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம சைன் ஃபங்க்ஷன்னா என்ன வரைவோம்? இதுதான் சைன் ஃபங்க்ஷன் கிராஃப். பாசிட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு. ஓகேவா? இது 0, இது π, இது 2π. இங்கே 0 -π, இங்கே
மைனஸ் 2π. இதான் கிராஃப். இப்போ நான் ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைகிறேன் பாருங்கள். ஹரிசாண்டல் லைன்ஸ் நான் வரையும் போது அந்த லைன் வந்து அந்த கிராஃப் நம்ம போட்டிருக்கோம்ல அதில் வந்து மோர் தென் பாயிண்ட்ஸில் டச் ஆகுது. இந்த மாதிரி டச் ஆச்சு அப்படின்னா அந்த கிராஃபை வந்து நம்ம 1 to 1ன்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி மோர் தென் 1 பாயிண்ட்ஸில் ஹரிசாண்டல் லைன் டச் ஆகும்போது அந்த கிராஃபை வந்து நம்ம 1 to 1ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 0 to 2πன்ற லிமிட்டை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி -π/2 to π/2 எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? க்ளோஸ் இன்டர்வல் தான் யூஸ் பண்ணணும், ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ -π/2னா இங்கே வரும், +π/2னா இங்கே வரும். ஸோ அப்போ இந்த போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே இருக்குல்ல, இந்த போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே கீழே வரைகிறேன். ஸோ இது வந்து -π/2, இங்கே இருக்கிறது வந்து π/2. ஸோ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்படி போகும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் கிராஃப் உங்களுக்கு. -π/2 to π/2 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இப்போ ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி பாருங்கள். எத்தனை லைன் நீங்கள் வரைங்க, எத்தனை லைன் வேணாலும் நீங்கள் வரைங்க, 1 பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகும். ஸோ இந்த மாதிரி 1 பாயிண்டில் மட்டும் டச் ஆச்சு அப்படின்னா தான் சைன் இஸ் 1 to 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 to 1னா ஆன் டூன்னு சொல்லிக்கலாம். ஸோ 1 to 1 ஆன் டூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ சைன் ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன், ஆட் ஃபங்க்ஷன், சிமெட்ரிக் அபவுட் தி ஆரிஜின். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ். ஸோ -π/2 இங்கே இதோடைய வேல்யூ இந்த இடத்துல -π/2வா? ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? -1ஆ இருக்கும். இந்த இடத்துல என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். ஓகேவா? அது இந்த கிராஃபில் பார்த்தோம்ல, இங்கே இருக்கிறதுலாம் 1, இங்கே இருக்கிறதுலாம் -1, நடுவில் இருக்கிறதுலாம் 0 அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? -1லேருந்து 1 வரைக்கும் எக்ஸோடைய வேல்யூ வந்து -1. இங்கே க்ளோஸ் இன்டர்வல் யூஸ் பண்ணுறோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லெஸ் தென் அப்படின்னு மட்டும் போடுவோம். க்ளோஸ் இன்டர்வல்னால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இதிலிருந்து இது வரைக்கும், -1லேருந்து 1 வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதான். அந்த நோட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான் சொல்லியிருப்பாங்க. த சைன் ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 ஆன் த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். நம்ம இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது தான் சைன் வந்து 1 to 1ஆக இருக்கும். நார்மலாக நம்ம 0 to 2π போடும்போது சைன் வந்து 1 to 1ஆக இருக்காது. ஸோ இப்போ சைன் ஃபங்க்ஷனோடைய டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா -π/2 to π/2. ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா -1, 1. ஓகேவா? இது டொமைனு, இது ரேஞ்சு. ஸோ இப்போ இது வந்து சைன் ஃபங்க்ஷனுடையது. ஓகேவா?